வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நான்வெஜ் ரெசிபி, சிக்கன் பெப்பர் ரோஸ்ட், அதாவது சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், தக்காளி 1 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 1 நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம், 10 சின்ன வெங்காயம் அதையும் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம், 3 பூண்டு பல் அதை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 7 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் சொன்னேன்ல, அந்த சின்ன வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி போட்டுக்கணும். இது நறுக்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்பயுமே எல்லா டிஷ்லேயுமே சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ரோஸ்ட்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 பச்சை மிளகா நடுவில் கீரி போட்டிருக்கேன். அதோடைய இந்த பூண்டு சொன்னையில் 3 பூண்டு பல் சேர்த்துருக்கோம். அந்த பூண்டு பல்லையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதோடையே நம்ம இஞ்சியும் சேர்த்துருக்கோம். பூண்டையும் இஞ்சியும் சின்ன சின்னதாக நல்லா எவ்வளோக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். இப்போ இஞ்சியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. இது அரைக்கலை, இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அரைச்சி போடுறது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ அரைக்காமல் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி போடுறதும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா ஃப்ரையும் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போது பெரிய வெங்காயத்தை போடுறோம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதையும் நீளமாக நறுக்கி அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எப்பொழுதுமே இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா நம்ம வதக்கணும். வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஏற்கனவே 7 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். அதுக்குன்னு ரொம்ப ஊற்றணும் இல்லை, கொஞ்சம் தேவைப்படும். ஒரு 10 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றலாம். அது நம்ம ஒரே தான் ஊற்ற மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன், லைட் கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கோம். கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லது, உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். இது ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். அதாவது நம்ம வதக்கிறதுலே நம்ம என்ன அதில் போட்டிருக்கோன்றதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும். என்ன பொருள் போட்டு வதக்கணுன்றதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினோடனே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை நான் போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதாவது இந்த வெங்காய தக்காளி மசாலாவே அந்த சிக்கனில் சேர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா கரைஞ்ச மாதிரி வரும், வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா இப்போயே ஓரளவு வெந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டுனா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு காரமே, இந்த சிக்கன் ஃப்ரைக்கு காரமே எதுன்னா அந்த மிளகும் அந்த வரமிளகாவை மட்டும்தான் இது காரம். வேறு எந்த இதுவும் நம்ம சேர்க்கல இதில் பொருளில். இந்த மிளகு ஜீரகம் காரமும் அந்த வரமிளகா காரம் மட்டும்தான். இந்த பச்சை மிளகா 2 போட்டுக்கும் நடுவில் கீரி, இது காரம் மட்டும்தான். வேறு எதுவும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதில். இந்த சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் எல்லா வேறு இதுக்குமே நல்லாயிருக்கும் இது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ ஓரளவு சிக்கன் வெந்திருக்கு.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், வரமிளகா அந்த பொடியை ஒரு 4 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறோம். இல்லை இன்னும் காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட இன்னும் கூட சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குறதுன்னா நல்லா அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்கணும். அது மாதிரி நல்லா வதக்கணும். அதுக்குன்னு கருக விட்டுறக்கூடாது. அப்பப்போக்கு இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம மூடி வச்சு கிளறணும். பக்கத்துலேயே இருந்து இதை செய்யணும். நம்ம பாட்டு வச்சுட்டு போயிட்டோன்னா அது கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடும். ஏன்னா எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேயே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போது இந்த தண்ணி வந்து சும்மா தெளிக்கிறோம். எதுக்குன்னா அந்த மிளகு, ஜீரகம், அந்த அரைச்ச பொடியோட அந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர்லாம் அந்த சிக்கனில் இறங்கிறதுக்காக நம்ம தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் தண்ணி ரொம்ப ஊற்றலை, தண்ணி தெளிச்சிருக்கேன். ஒரு 2 கையளவு தண்ணி எடுத்து தெளித்து நல்லா கிளறிக்கணும். இப்போது தண்ணி தெளித்து நல்லா கிளறினதுக்கப்புறம் மூடி வைங்க. இது பக்கத்தில் எப்பொழுதுமே ரோஸ்டெல்லாம் பக்கத்துலேயே இருந்து செய்யணும். வச்சுட்டு போயிட்டுன்னா அடி பிடிச்சிரும். ஹையில் தான் வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் எடுத்து நல்லா கிளறுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா கிளறணும். சிக்கன் வெந்த மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அமுக்கி பார்த்தாவே தெரியும். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் மூடி வைக்கணும். இப்போ நல்லா சிக்கன் ரோஸ்ட் ஆயிடுச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க வெறும் வாயிலே ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி சிக்கன் ரோஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். சிக்கன் ஃப்ரை ஆகிருக்கு. அந்த மசாலாவும் அந்த சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ் சொல்லலாம். இப்போ இதில் வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி இலை எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு வெங்காயத்தாளை போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போடுறோம். இப்போ போட்டு அதையும் நல்லா கிளறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெயே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா சிக்கன் நல்லா வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது ட்ரை சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா எல்லாத்துலேயுமே சிக்கனில் வந்து நம்ம எப்படி சொன்னால் சிக்கன் 65 சிக்கன் மசாலா இப்படி தான் செய்வோம். இது வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ரெசிபி. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. எல்லா சாப்பாட்டு வகைகளுக்கும் இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்க்கு நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.